இந்த வீடியோ முசிறி கங்கா கார்ஸ். எப்பயுமே நம்மளோட ஃபேவரட் நானி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்கும், இன்ஜின் நல்லா இருக்குண்ணே. 50,000 ரூபா இருந்தா போதுமா? போதும், 50,000 ரூபா இருந்தா போதும். அதுல ஏதாவது குறைச்சு கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டிசைர்ண்ணே, கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. நிஜமா அட்டகாசமான குட்டு தான் அது. 3 மாடல் 2 ஓனர் டீசல் ஃபுல் லோன் பண்ணி கொடுக்கலாம். ஃபுல் லோன் பண்ணிடலாம். ஃபுல் லோன் பண்ணி தரேன். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு புது வண்டி என்ன ஓட்டுற கோயம்புத்தூர் ஸ்டேஷன் தான். வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் லோன் பண்ணா ட்ரை பண்ணலாம். பட்ஜெட்ல ஒரு 7 சீட்டர் வித் ஏசியோட. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குண்ணே. ஓகே ஓகேண்ணே. ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அடுத்த அப்டேட் வந்துட்டோம். குறுகிய நல்ல அப்டேட் கூப்பிட்டோம். ஓகேண்ணே. என் வண்டி ஸ்டாக் நாங்களும் ஒரு 20-25 வண்டி பக்கம் ஸ்டாக் எடுத்துட்டோம். அதனாலதான் கூப்பிட்டோம். நம்ம அட்ரஸ் கங்கா கார்ஸ் முசிறி. திருச்சியில இருந்து வந்தீங்கன்னா நாமக்கல் சேலம் பஸ் ஏறணும். வந்துட்டு பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு கூப்பிட்டீங்கன்னா வந்து பிக்கப் பண்ணிக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 வாட்ஸ் துறையூர் போற ரோடு திருமுருகன் நகர். கூகுள் மேப்ல போட்டீங்கனாலே வந்துடும். இப்ப இந்த வீடியோல என்னென்ன மாதிரி கார்லாம் பார்க்க போறோம்? இந்த வீடியோல மோஸ்ட்லி எல்லாம் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தானே. ஒரு 3 வண்டி மட்டும் தான் லோ பட்ஜெட்ல இருக்கு. பாக்கி எல்லாமே 2,000 ரூபா 3 ரூபா மிடில் பட்ஜெட் தான். பெரிய பட்ஜெட்னு சொல்ல முடியாது. ஓகே. ஒரு நெக்ஸான் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு ஃப்ளூவன்ஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை விட்டீங்கன்னா நிசான்ல எவாலியா அந்த 7 சீட்டர் வண்டி அதெல்லாம் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் டிஃபரெண்டான வண்டிங்க எல்லாம் கலெக்ஷன்ஸ் இப்ப இருக்கு. ஓகே. இப்ப ஒவ்வொரு காரா பாத்துறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல செடான்ல இருந்து ஆரம்பிச்சிரும். ஓகே. ரெனால்ட்ல ஃப்ளூவன்ஸ் ஒரு லக்ஸரியான வண்டி. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இந்த வண்டியை பத்தி தெரியாது. தெரிஞ்சவங்க இந்த வண்டியை விரும்பி எடுப்பாங்க, இந்த வண்டியை விரும்பி ஓட்டுவாங்க. ஓகே. ஒரு சேஃபஸ்ட் கார் இந்தியாடா. சேஃபஸ்ட் கார் இன் இந்தியா. ஆமா. வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்குண்ணே. 2011 மாடல் சிங்கிள் ஓனர். 1,25,000 ஓடி இருக்குண்ணே. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட். வண்டியில எந்த ஒரு சின்ன வேலையும் கிடையாது. எடுத்தா அப்படியே ரெடி டு யூஸ் தான். ஒன்றும் பெரிய செலவு இல்லை, எந்த செலவும் கிடையாது. மைலேஜுமே ஆவரேஜா பாத்தீங்கன்னா 20 km/லிட்டர் கொடுக்கும். ஓகே. வண்டி நல்லா இருக்குண்ணே. பாடி லைன் அந்த அவுட்லுக் பார்த்தாலே உங்களுக்கு அந்த இது தெரியும். பாடி லைன் ஒரிஜினலா இருக்கும். கோயம்புத்தூர் ஸ்டேஷன் சிங்கிள் ஓனர்ண்ணே. ஓகே. கோட் பண்ற பிரைஸ் 325 கோட் பண்றேண்ணே. லோன் வந்து ஒரு 1,000 ரூபா to 2 ரூபா பண்ணிக்கலாம். ஸ்ரீராம்ல பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்கும். நேர்ல வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 11 சிங்கிள் ஓனர் டீசல் 5 லட்சம் ரூபாய்க்கு ஐடி வேல்யூட இருக்கு வண்டி. வண்டியில எந்த ஒர்க்கும் கிடையாதுண்ணே. இந்த வண்டி எடுத்தா ஸ்பேர் இருக்காது, அது இருக்கான்னு பயப்படுவாங்க. ஸ்பேரை பத்தி கவலை இல்லை. ஆல்ரெடி எப்பயும் போல சொன்னது மாதிரிதான். எந்த ஸ்பேர் வேணாலும் நாங்க வாங்கி கொடுப்போம். சரிங்களா? கூர்கான்ல இருந்து டைரக்டாக ஆர்டர் போட்டு வாங்கி கொடுப்போம். ஆனா அந்த அளவுக்கு இது வந்து ஸ்பேர் வந்து போகாது அவ்வளவு சீக்கிரம். ஆனா அதான் சேம் மெக்கானிசம் தான். உங்களுக்கு டஸ்டர் 110 PS என்ஜின் வருது இல்ல, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அதே சேம் தான். நீங்க வேற ஏதாவது இன்ஜின்னா நீங்க பயப்படலாம். சேம் இன்னும் ரெனால்ட் கம்பெனி ரன்னிங்ல தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல பயப்பட தேவையில்ல. இந்த வண்டிக்கு எந்த ஸ்பேர் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? வண்டி லக்ஸரியா இருக்கும். வந்து பார்த்தாங்கன்னா விட மாட்டாங்க. வண்டி நல்லா இருக்கும். வண்டி இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் இந்த வண்டியை பத்தி இது தெரியும். வண்டி சூப்பரா இருக்கும். இது என்னன்னே ஒரு மாதிரியா இருக்கு இந்த வண்டி. ஒரு மாதிரிலாம் லோ பட்ஜெட்ல ஒரு 7 சீட்டர் வித் ஏசியோட. ஆமா, லோ பட்ஜெட் எவாலியா வேன் தான். ஒரு ஸ்கூல் ட்ரிப், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போறப்ப பெரிய வண்டியா எல்லாத்தையும் அள்ளி போட்டு போலாம். நல்லா இருக்கும்ண்ணே. ஸ்பேசியஸான வண்டி. இது டீசல் தானே. சேம் டஸ்டரோட இன்ஜின் தான் வரும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். வண்டி நல்லா இருக்கும்ண்ணே. இது டஸ்டர் இன்ஜின் தானே? சேம் டஸ்டர் இன்ஜின் தான். எந்த சேஞ்சஸும் இருக்காது. பாடி டிசைனிங் தான் வேற. நிசான் எவாலியா 2 ஏர் பேக் வந்துடும். எவாலியா இது ஃபாரின் கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. நம்ம ஊருக்கான டிசைன் கிடையாது. இது நிசான் பிரீமியம் செக்மெண்ட் காரு. ஆமா, அதுலயே வந்து ஏசி, செகண்ட் ரோ ஏசி எல்லாமே ஒர்க்கிங். ஓகே. வண்டி நல்லா இருக்கும். 250 கோட் பண்றேன், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலானே. டீசல் இன்ஜின். மைலேஜும் பாத்தீங்கன்னா ஒரு 18 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேண்ணே. எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் டச்சப் வேலை மட்டும் இருக்கும். ஃப்ரண்ட் பம்பர், பானட், இதான் வண்டியில வேலை. ஆனா இந்த கலருக்கு பெயிண்ட் டச்சப் பண்ணோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். பெயிண்ட் டச்சப் பண்ணி வச்சீங்கன்னா வண்டியோட மதிப்பே வேற. இந்த இதுதான் மைனஸ். பம்பரு ஃப்ரண்ட் பானட் தான். 250 கோட் பண்றேன். 2,50,000 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 7 சீட்ல 250. ஆமா, சூப்பர்ண்ணே. ஏன்னா ஏசியோட நீ கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான். வண்டிலாம் ஈக்குவலா இருக்கு. இந்த லக்ஸரி கிடைக்காது ஈக்குவலா. சரி. ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ட்ரைபர்ண்ணே. ஓகே. ரெனால்ட் ட்ரைபர் 2020 மாடல்ண்ணே. சிங்கிள் ஓனர் RX-Z டாப் அண்ட் மாடல் தான். வண்டி நல்லா இருக்கும். ஒரு 80% இருக்கும். லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷன். ஓவராலா ஓடி இருக்க கிலோமீட்டர் 85,000 ஓடி இருக்குண்ணே. இது ஒரு கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வண்டி தான். 550 கோட் பண்றாங்க. ஏதாவது கம்மி பண்ணி வாங்கலாண்ணே. ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. 21 ஒரே ஓனர். சாரி, ஆனா 20ண்ணே. 2020 20 மாடல், ஒரு ஓனர் RX-Z. 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கோட் பண்ற பிரைஸ் 550 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கிடைக்கணும்.
வண்டி 50 ஏதோ 4000 அனுசரிச்சு 80% எடுத்துக்கலாம். இருக்கும். அனுசரிச்சு எடுத்துக்கலாம். ஆமாண்ணே வண்டி நல்லா இருக்குண்ணே. மோஸ்ட்லி நீங்க 7 சீட்டர்ல 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா வண்டி தேடுறவங்களுக்கு இதை விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷன் இல்ல. எட்டிகெல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா குறைஞ்சது 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். ஆமா. ஒரு 5 லட்ச ரூபாய் நல்ல ஒரு காம்பாக்டான 7 சீட்டர் கிடைக்குதுன்னா டிரைவர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். டிரைவர் தான், வேற எதுவுமே கிடையாது இந்தியன் மார்க்கெட்ல. புதுசுமே 11 லட்ச ரூபா டாப் எண்ட் மாடல். புதுசுமே 11 லட்சம். இந்த வண்டி நல்ல சேல்ஸ். இப்ப மார்க்கெட் இப்ப எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், டிரைவர் அவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கு புது வண்டி சேல்ஸ். ஓகே. ஒரு புது அப்டேட் விட்டாங்க டிரைவர்ல. லேட்டஸ்ட் அப்டேட். லேட்டஸ்ட் அப்டேட். ஆமா, நேத்தோட இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். ஃப்ரண்ட் ஃபேஸ் லிஃப்டட் ஆகி வண்டியே நல்லா இருக்கு. RX Z வண்டி உள்ளதுலே டாப் அண்ட் மாடல் தான். வாங்க லோன் வந்து ஒரு 450 to 5 ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் லோன் பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு. ஓகேண்ணா. ஆனால் நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு ஸ்விஃப்ட்ண்ணே. 2010 மாடல் VXI பெட்ரோல். 3 ஓனர்ண்ணே. FC வந்து ஒரு 5 months லைவ்ல இருக்கு. 10 மாடலு 3 ஓனரு பெட்ரோலு. வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்குண்ணே. எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. AC ஒர்க்கிங் தான். பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். 2010 மாடல். நம்ம கோட் பண்ற பிரைஸ் 225 கோட் பண்றோண்ணே. ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். கம்மி பண்ணி கொடுக்கலாம். பெட்ரோல் ஒரு 2 ரூபா கிடைக்குண்ணே. 1 ரூபா to 2 ரூபா லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஓகேண்ணே. வண்டி நல்லா இருக்குண்ணே. ஸ்விஃப்ட் எந்த ஒர்க்கும் செய்ய தேவையில்ல. ஒரு ஸ்விஃப்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு டிமாண்டா இருக்க வண்டி தான். ஆமா. வந்து பாருங்க, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். இன்னைக்கு ஸ்விஃப்ட் 2 ஸ்விஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். 2007 ஒன்று இருக்கு, 2010 ஒன்று இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு ரெனால்ட் டஸ்டர்ண்ணே. 2014 மாடல் 2 ஓனர் டீசல்ண்ணே. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி பேசிக் மாடல் தான். RXC 2 பவர் விண்டோ மட்டும் வரும். வண்டி இன்ஜின் மெக்கானிசம் சூப்பரா இருக்குண்ணே. ஓகே. டஸ்டர்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட் வரும், டர்போ கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. வண்டி ஜெனியூனா இருக்கு. டீசல்னாலே உங்களுக்கு இன்ஜெக்டர் டர்போ கம்ப்ளைண்ட் வரும். ஆனா அந்த வண்டியில பக்காவா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ரீசன் மெயின்டெனன்ஸ் தானே. ஒரு வண்டியோட மெயின்டெனன்ஸை பேஸ் பண்ணி தான் வண்டியோட லைஃபுமே. எந்த அளவுக்கு பக்காவா மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு வண்டி நல்லா இருக்கும். பக்காவா மெயின்டைன் ஆன வண்டி தான். 2014 மாடல் 2 ஓனர் டீசல். கோட் பண்ற பிரைஸ் 4 லட்ச ரூபா கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. வண்டி நல்லா இருக்கும். ஆமா, இது ஒரு பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். நமக்கு கமிஷன் பேசிஸ்ல வியாபாரம் பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. வண்டி நல்லா இருக்குண்ணே. டிரைவ் பண்ணி பார்த்தா கண்டிப்பா எடுப்பாங்க. டஸ்டர்ல இன்னைக்கு நல்ல வண்டி, மெக்கானிக்ஸ் நல்ல இன்ஜின் கண்டிஷன் இருக்க வண்டி ரேர் தான். ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வண்டி சீக்கிரம் இதாயிருது. இது நல்லா இருக்கு. வண்டி நம்பருமே குவாலிட்டியா இருக்கு. ஆமா. 14 2 ஓனர் டீசல் 4 ரூபா கிடைக்கும். ஓகே. அதுல எதுவும் அனுசரிச்சு எடுக்கலாமாண்ணே? பண்ணிக்கலாண்ணே, கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. ஓகே. அடுத்தண்ணே நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு இட்டியாஸ்ண்ணே. டொயோட்டா இட்டியாஸ் பெட்ரோல் வண்டிண்ணே. 2012 மாடல்ண்ணே. 2 ஓனர் பெட்ரோல். ஓகே. வண்டி சூப்பரா இருக்குண்ணே. ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் பெயிண்டிங்லேயே இருக்கு. வண்டி எடுத்தா எந்த செலவும் செய்ய தேவையில்ல. டுவல் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும். வண்டி அப்படியே ரெடி டு டிரைவ் தான். 12 மாடல் 2 ஓனர் பெட்ரோல். கோட் பண்ற பிரைஸ் 350 கோட் பண்றோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். டபுள் ஏர் பேக் வந்துருது. ஆமா, 2 ஏர் பேக் வந்துருண்ணே. G டைப் தான், ஆனா Gலே வந்து ஸ்பெஷல் எடிஷன் இது. ஓகே. 2 ஏர் பேக் வந்துடும். 350 கோட் பண்றோண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 12 மாடல் 2 ஓனர் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 350 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பெட்ரோலுக்குன்னா எவ்வளவு கொடுக்கும்? பெட்ரோல் ஒரு 15 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். 15 வரைக்கும் to 17. ஆவரேஜ் மைலேஜ் 15 to 17 கொடுக்கும். ஓகேண்ணே. அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்குறோம்? அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தியாஸ் மோஸ்ட் சேஃபஸ்ட் கார்ண்ணே. நெக்ஸான் 2021 மாடல்ண்ணே. சிங்கிள் ஓனர் தான். வண்டி ஓவராலா ஓடி இருக்கிறது 98,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட். ஒரு 5,000 7,000 இன்டர்வல்ல சர்வீஸ் போயிருக்கு வண்டி. பக்காவா இருக்கும். வண்டியில மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா சீட் கவர் மட்டும் போடணும். கம்பெனி சீட்ல அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. ஆமா. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட் கவர் போடல? அப்படியே இருக்கு. 2021 மாடல் சிங்கிள் ஓனர் மேனுவல் கியர் பிளஸ் சன்ரூஃப் வந்துடும். மேலே காமிச்சிருங்க. ஓ, சன்ரூஃப் வந்து சிங்கிள் பேனல் சன்ரூஃப் வந்தது. ஆமா, நார்மல் சன்ரூஃப் தான் வரும். ஓகே. அது போகனே 4 டயருமே பிராண்ட் நியூனே. நான் எடுத்து போட்டேன். போட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் கூட வண்டி ஓடல. ஓ, 4மே பிராண்ட் நியூ தான். அட்டகாசமான வண்டிண்ணே. சரிண்ணே, இதுக்கு எவ்வளவு விலை கேட்குறீங்க? அந்த ஒரு தோரணையே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். போய் ஒயிட் வேறையா ராயலா இருக்கும். எங்க போய் நின்னாலும் ஒரு ராயல் லுக் இருக்கும். பிளஸ் அடிஷ்னலா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற சன்ரூஃபும் வந்துடும். 2021 மாடல் சிங்கிள் ஓனர் மேனுவல். ஓடி இருக்க கிலோமீட்டர் 90,000 ஓடி இருக்கு. லோன் இந்த வண்டிக்கு ஒரு ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல் லோன் பண்ற பிரைஸ் 6,50,000 கோட் பண்றேன். ஓகேண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே.
வண்டி ஒர்த்தபுளான வண்டி. இன்னைக்கு சன்ரூஃபரா டைப் 12 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டி கிடையாது. ஆமா, டாடா நெக்ஸான்ல வண்டி நல்லா இருக்கும். எக்ஸ்எம்எஸ் தான், மிடில் வேரியன்ட் தான். மிடில் வேரியன்ட்னால சன்ரூஃப் கொடுத்துருவோம். அடுத்துண்ணே நெக்ஸ்ட் பார்க்கறது எப்பயுமே நம்மளோட ஃபேவரட்ண்ணே, Volkswagen Vento 2012 மாடல்ண்ணே. சிங்கிள் ஓனர், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர்ண்ணே. ஓகேண்ணே. 2012 மாடல்ண்ணே, சிங்கிள் ஓனர், டீசல். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,10,000 ஓடி இருக்கு. வண்டி நல்லா இருக்குண்ணே. ஆனால் நான் என் வண்டிங்கிறதுக்காக சொல்லலை, நான் எடுத்த வென்டோலே இந்த அளவுக்கு நான் பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக வண்டி நான் பார்த்ததில்ல. என்னென்ன சொல்றீங்க? இன்ஜின் அட்டகாசமாக இருக்கு. இல்லை மெயின்டெனன்ஸ் தான் காரணம். மெயின்டெனன்ஸ் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். அதனால வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த வென்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இன்ஜெக்டர் நாக்கிங்காவது இருக்கும். ஒரு போட்டு இன்ஜெக்டர் நாக்கிங் இல்லை, வண்டி குழந்த மாதிரி ஓடுது. அப்போ கரெக்டாக ஃபியூலை போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஒரு அரை டேங்க் குறையாம ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா வண்டி நல்லா இருக்கும். ஒர்த் ஃபார் மணினா இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு ஒரிஜினாலிட்டி வென்டோ தேடுறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான். அப்போ இந்த வண்டி எடுத்தா அந்த காசுக்கான வேல்யூ உண்டு. இந்த வண்டி எடுத்தா எங்க கம்பெனி பேர் சொல்லணும். அப்படின்னா என்ன விலை சொல்லுவீங்க? 12 ஒரு ஓனர் 350 கோட் பண்றோண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். நாங்க குவாலிட்டியா இருந்தா நாங்களுமே ரேட்டு 5-10 சேர்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கு மார்க்கெட்ல. 50ன்னா எதாவது அனுசரிப்பீங்களா? பண்ணிக்கலாம், கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது எப்பயுமே நம்ம ஆஃபீஸ்ல. போன வீடியோ போட்டோம், எல்லா விலை கம்மியா சொன்னோம், அதனால ஃபிக்ஸட் பிரைஸ் சொன்னோம். இந்த வாட்டி கொஞ்சம் ரீசனபிளா சொல்லியிருக்கோம், ஃபிக்ஸட் பிரைஸ் கொடுத்தோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. ஓகே, ஏதாவது அனுசரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்கறது ஒரு ஃபிகோண்ணே, நியூ ஃபிகோ 16 ரிஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனர், டீசல். 16 2 ஓனர், டீசல். வண்டி நல்லா இருக்கும். சைடு மிரர் மட்டும் இருக்காது. ஆர்டர் போட்டிருக்கேன், ஒரு 2-3 டேஸ்ல கிடைச்சிரும். கையோட புண்ணிட்டு போயிட்டாங்க போலயே. ஆமா, இருந்துச்சு, உடஞ்சி தொங்கிட்டு இருந்துச்சு. அசிங்கமா இருக்கேன், நான் தான் கழட்டி வாங்கி மாட்டிடுவீங்களாண்ணே? மாட்டிடலாம், மாட்டி கொடுத்துடலாம். ஓகே, ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துடும். 16 மாடல், 2 ஓனர்ண்ணே. இன்ஜின் தரமா இருக்குண்ணே. வண்டியில கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். என்ன மாதிரியான வேலை இருக்கும் அப்படி இருந்தா? பாடி தான் சொல்றேன், ஒரு கோட் பெயிண்ட் ஆன வண்டி தான். கோட் பண்ற பிரைஸ் 250 கோட் பண்றோண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. வண்டி நல்லா இருக்கும். இன்ஜின் நல்லா இருக்குண்ணே. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ஜின், ஏசி நல்லா இருக்கும். ஓகே. பாடியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராலா ஒரு கோட் பெயிண்ட் ஆனதுதான். அலாய் வீல்லாம் நல்லா இருக்கும். அலாய் ஃபைனான்ஸ்க்காக. இது டீசல் தானே? ஆமா, டீசல் தானே. மைலேஜுமே ஒரு 20 எதிர்பார்க்கலாம், 20+ எதிர்பார்க்கலாம். டீசல்னால 20 எதிர்பார்க்கலாம். கோட் பண்ற பிரைஸ் 250 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. லோ பட்ஜெட். ஆமா. நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு செலீரியோண்ணே, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். நிறைய ஆட்டோமேட்டிக் தான் என்கொயரிஸ் அதிகம். ஆமா, போன வாட்டி போட்ட ஆட்டோமேட்டிக் எல்லாமே கொடுத்தாச்சு. எஸ்ப்ரெஸோ போட்டிருந்தோம், ஆல்டோ கேட்டன் போட்டிருந்தோம், அப்புறம் 2 வண்டி ஆட்டோமேட்டிக் எடுத்து கொடுத்தேன். அண்ணா இப்போ எல்லாருமே ஆட்டோமேட்டிக் தான் எதிர்க்கு. மேனுவல் எடுக்கிற எல்லாருமே ஆட்டோமேட்டிக் ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. என்ன ரீசன் தெரியல. டிராபிக் தான் ரீசன். உண்மைதான். நீங்க சொல்ற மாதிரி டிராபிக் தான் ரீசன். சிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க பம்பர் டு பம்பர் டிராபிக்ல கீரை மாத்தி கிளச்சா புடிச்சு ஒரு பெரிய அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. நம்ம ஆளுங்களே ஸ்ட்ரெஸ்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை வேற ஓட்டணும்னா அப்புறம் இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆகி யார் மேல இடிக்கிற மாதிரி போயிடுறாருங்க. உண்மைதான் நடந்திருக்கு. அதனால வந்து ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக் எனக்கு என்கொயரிஸ் அதிகம். இந்த வாட்டி போன வாட்டி வீடியோஸ் போட்டதுமே ஆட்டோமேட்டிக் என்கொயரிஸ் அதிகம். நானே ஆட்டோமேட்டிக் தான். இந்த ஆட்டோமேட்டிக் இல்லாம இதுவும் 3 ஆட்டோமேட்டிக் வருது, நாளைக்கு வருது. குவிட் ஆட்டோமேட்டிக், எஸ்ப்ரெஸ் ஆட்டோமேட்டிக் 2 வண்டி கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துட்டேன். வண்டி இன்னைக்கு வரல, 2 நாள்ல வந்துடும். ஓகே. ஆனா இது 16 ஒரு ஓனர்ண்ணே. வண்டி நல்லா இருக்கும். 350 பட்ஜெட், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு லோன் அதுக்கு ஆகுமாண்ணே? லோன் ஒரு 3 ரூபா பண்ணி கொடுத்தலாண்ணே. ஓகே, அப்ப லோன் பண்ணி கொடுத்தலாம். 50,000 ரூபா இருந்தா போதுமா? 50,000 ரூபா இருந்தா போதும். அதுல ஏதாவது குறைச்சு கொடுத்தலாம். 50 ஃபிக்ஸட் கிடையாது நம்ம இதுல. ஓகேண்ணே. வண்டி நல்லா இருக்கும், எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, எடுத்தா ஓட்டலாம். சூப்பர்ண்ணே. செலீரியோ பெட்ரோல். நம்ம அடுத்து என்ன பாக்குறது? ஒரு செலீரியோண்ணே. வண்டியில வீல் கப் இல்ல, வண்டி இப்பதான் வந்துச்சு. 4 வீல் கப் ஆர்டர் போட்டிருக்கேன், OEA மாட்டி கொடுத்துருவேன். ஓகேண்ணே. 2016 மாடல்ண்ணே. சிங்கிள் ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், ஜெட்டக்ஸ் ஐண்ணே. ஆட்டோமேட்டிக்கான இது? ஆமாண்ணே, ஆட்டோமேட்டிக். 2 ஏர் பேக் வந்துருண்ணே. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஓகே. 2 ஏர் பேக் வந்துருண்ணே. டுவல் ஏர் பேக், ABS, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். வண்டி இன்டீரியருமே சூப்பரா இருக்குண்ணே. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,10,000 ஓடி இருக்கும். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். செல்லீரியோ ஆட்டோமேட்டிக்னா யார் வேணாலும் எடுக்கலாம். கண்டிப்பா துணிஞ்சு எடுக்கலாம். ஆமா, நல்லா இருக்கும் ஓட்ட. 4 டயர் புதுசுண்ணே வண்டியில. 4 டயர் புதுசு. இந்த பின்னாடி வைபர் ஒன்று இல்லாம இருக்கு பாருங்க. இந்த வைபரு பிளஸ் 4 வீல் கப், OE வீல் கப் போட்டு கொடுக்குறேன் கஸ்டமருக்கு. ஸ்டெப்னி அன்யூஸ்டு தான். கம்பெனியில் வந்த புது ஸ்டெப்னியும் அதே மாதிரி தான் இருக்கு. 16 மாடல், சிங்கிள் ஓனர், ஆட்டோமேட்டிக்கு. கோட் பண்ற பிரைஸ் 320 கோட் பண்றேன். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம்.
ஓகே. லோன் அப் டு ஒரு 2.25 ரூபா டு 3 ரூபா லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. வண்டியில் 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் லைவ், குவாலிட்டியான வண்டிண்ணே. வண்டி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பார்க்கறது ஒரு ஸ்விஃப்ட் டிசைர்ண்ணே. ஓகே. 2016 மாடல் 17 ரெஜிஸ்ட்ரேஷன். டீ போர்ட் வண்டி தான். டீ போர்ட் சரண்டர் பண்ணியாச்சு. டீ போர்ட் சரண்டரா இருந்தாலுமே வண்டி நல்ல ஜென்யூன் மெயின்டெனன்ஸ்ண்ணே. நல்லா இருக்கு. 1,80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 டயர் புதுசு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்ல. ஃப்ரண்ட் 2 புதுசு. பேக்லயுமே ஒரு 80% மேல இருக்கும். டயரை பொறுத்து நீங்க பிரச்சனை இல்லை. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. வண்டி ரெடி டு டிரைவ் தானே, எந்த ஒர்க்கும் கிடையாது. எடுத்து வந்து யூஸ் இல்ல, இது வேலை இல்ல, அப்படியே ஓட்டிட்டு இருக்கலாம். வண்டி நல்லா இருக்கும். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஆமாண்ணே, ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்கு. பின்னாடி ஸ்பீக்கர் புது ஸ்பீக்கர் போட்டிருக்கு. 16 மாடல் 17 ரெஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனர், டீசல், 1.80 ஓடி இருக்கு கிலோமீட்டர். கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 3.25 ரூபா கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. ஒரு 3 ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாண்ணே. ஒரு 50 ரூபா 60 ரூபா இருந்துச்சுன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். 3 ரூபா லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. 16 மாடல் 17 ரெஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனர், டீசல், 3.75 கோட் பண்றோம். ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியபிள் பிரைஸ் தான். ஓகே. ஒரு ஸ்விஃப்ட் 2008 மாடல் 3 ஓனர், எஃப்சி வந்து 2029 வரைக்கும் லைவ்ல இருக்குண்ணே. வண்டியில சின்ன சின்ன வேலைகள் இருக்குண்ணே. விலையை தகுந்த மாதிரி அனுசரிச்சு கொடுத்துருவோண்ணே. வேலை 80 ஃபிக்ஸடா கிடைக்குண்ணே. வேலை ZX வண்டியில பெயிண்டிங் ஆயிருக்கும். பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான். மற்றபடி இன்ஜின் நல்லா இருக்குண்ணே, ஓட்டலாம். ZX டைப்பு வண்டி நல்லா இருக்கும். 2007 மாடலு, 3 வருஷம் எஃப்சி இருக்கு. சரி, 2028 வரைக்கும் எஃப்சி இருக்கு. இது டீசலா பெட்ரோல்ண்ணே? பெட்ரோல். இதுவும் பெட்ரோல் தான். முன்னாடி பார்த்தா ஸ்விஃப்ட்டும் பெட்ரோல் தான். ரெண்டுமே பெட்ரோல் தான். டபுள் ஏர் பேக் வந்து 2010, இது 2007. 7ல 2 ஏர் பேக்லாம் போடுறாங்க. ZX கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 1.80 ஃபிக்ஸடா கிடைக்கும். 2007 மாடல், 3 ஓனர், எஃப்சி லைவ், 1.80 கொடுக்கலாண்ணே. 1.80க்கு? ஆமாண்ணே. வண்டி நல்லா இருக்கும். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம் வாங்க. ஓகே. அண்ணா நெக்ஸ்ட் என்னண்ணே? நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு அட்டகாசமான குவிட்ண்ணே. நிஜமா அட்டகாசமான குவிட் தான் அது. வண்டி நல்லா இருக்கு. ஏன்னா வெறும் 22,000 ஒன்ன வண்டி. என்ன இப்படி சொல்றீங்க? கிலோமீட்டர்ல மார்க்கெட்ல வண்டி கிடைக்க மாட்டேங்குது. இது வேற 22,000. வெறும் 22,000 ஒன்ன வண்டி தான். வண்டி சூப்பரா இருக்கும். 2018 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல். நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், வண்டி குவாலிட்டியா இருந்தா நம்ம 5-10 சேர்த்து தான் எடுப்போம். 5-10 சேர்த்து தான் சொல்லுவோம். கோட் பண்ற பிரைஸ் 3.10 கோட் பண்றேன். ஏன்னா கம்பேரிட்டிவ் பண்ணலாம். அதே நீங்க 2019 2.25 தான் சொல்றீங்க, இதை ஏன் இவ்வளவு கூட சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. இதான் வித்தியாசம். வண்டி கிலோமீட்டர், லோ கிலோமீட்டர், வண்டி நல்லா இருக்கு, மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கு. ஆமா, அதனால கொஞ்சம் கூட தான் நம்மளும் எடுக்கிறோம். கூட தான் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். 19 மாடல், சாரி 18 மாடல், 1 ஓனர்ண்ணே, RXL. வண்டி நல்லா இருக்குண்ணே. ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினல் பாடியிலே இருக்கு. 22,000 ஓடி இருக்கு. கோட் பண்ற பிரைஸ் 3.10 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. வண்டி நல்லா இருக்கும். லோன் வந்து ஒரு 2,000 ரூபா 2.25 ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு. அலாய் வீல் வந்தது. அலாய் வீலே பார்க்க நல்லா இருக்குல்ல. வண்டியே ஒரு தோரணையா இருக்குண்ணே. இப்போ 10 வண்டி போற இடத்துல அந்த வண்டி போச்சுன்னா ஒரு லுக் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு செவர்லெட் பீட் டீசல் வண்டிண்ணே. 2013 மாடல், 2 ஓனர், டீசல்ண்ணே. ஓ, டீசல் கிலோமீட்டர் நல்லா கொடுக்கும். 23-24 கொடுக்கும். வண்டியில சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். சீட் கவர் கம்பல்சரி போடணும்ண்ணே. ஆமா, ஒரிஜினல் உள்ள கிடக்கு. ஆமா, கஸ்டமர் எடுக்கிறவங்க போட்டுக்கணும். இது பார்க் அண்ட் சேல் வண்டி தானே. மைலேஜ் ஒரு 22-23 எதிர்பார்க்கலாம். கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 1.25 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. 13 மாடல், 2 ஓனர், டீசல். கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 1.25 கோட் பண்றோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்துடலாண்ணே. வண்டி நல்லா இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு குவிட்ண்ணே. 2019 மாடல், RXT-ண்ணே. சிங்கிள் ஓனர் தான். வண்டி நல்லா இருக்கும். 47,000 ஓடி இருக்கு. வீடியோ எடுக்கிறதுனால அப்படியே காமிச்சிருக்கோம். கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்கு. வாட்டர் வாஷ் பண்ணி நாளைக்கு பாலிஷ் போட்டுருவேன். ஓகே. வண்டி நல்லா இருக்குண்ணே. 19 மாடல், 1 ஓனர், RXT. ஃபிக்ஸடா ஒரு 2,75,000 ரூபாய் கிடைக்குண்ணே. 2.75. ஆமா, வண்டி நல்லா இருக்குண்ணே. ஏசி ஒர்க்கிங். எடுத்தா இந்த வேலையும் சேர்த்து தேவைண்ணே. கிலோமீட்டர் என்ன ஓடி இருக்கு? நீங்க 48,000 ஓடி இருக்குண்ணே. 19 மாடல், 1 ஓனர், RXT, 49,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கோட் பண்ற பிரைஸ் 2.25 ரூபா கோட் பண்றோம். ஓகே. வெரி ஃபைனல் அதான் அந்த வண்டிக்கு. ஃபிக்ஸட் பிரைஸ் தான். 19 அதுதான் மார்க்கெட் போயிடுச்சு. ஃபுல் லோன் பண்ணி கொடுக்கலாம். ஃபுல் லோன் பண்ணிடலாம். ஃபுல் லோன் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு. ஓகேண்ணா. ஓகேண்ணா. அடுத்து வேகனார்ண்ணே. ஒரு டிரைவிங் பர்பஸுக்குலாம் சூப்பரான வண்டி. 2004 மாடல்ண்ணே. எஃப்சி இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஆமா, இந்த இப்போ 10 நாளைக்கு முன்னாடி போட்ட அப்டேட்ல நின்னுச்சுல. நின்னுச்சு. ஆனா என்ன ரீசன்னா வண்டி கஸ்டமர் வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓ, அதான் காட்ட முடியும். கஸ்டமர்கிட்ட வர்றவங்கள்ட்ட அந்த வண்டி காட்ட முடியல. 4 மாடலு, ஃபிக்ஸடா ஒரு 90 ரூபாய்க்கு கிடைக்கும். 90,000 கிடைக்கும். வண்டி நல்லா இருக்குண்ணே. இன்ஜின் பக்காவா இருக்கும்.
இப்ப கூட ரீசெண்டா கேரளா போயிட்டு இருந்துச்சு வண்டி. ஓ இதை எடுத்துக்கிட்டு கேரளா போயிட்டு வண்டி நல்லா இருக்கு, ஓட்ட நல்லா இருக்கு, இன்ஜின் பக்காவா இருக்கும். 2004 மாடல், 3 ஓனர். டிரைவிங் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க பெஸ்டான ஆப்ஷன். ஆமா நல்லா இருக்கும் வண்டி. 90,000 ரூபாய்க்கு கிடைக்கணும் ஃபிக்ஸடா. ஓகேண்ணே. அடுத்த வண்டி இப்போ ஆனால் இதுக்குள்ள ஃபைனான்ஸ்லாம் கிடைக்காது. ஃபைனான்ஸ் கிடைக்காதுண்ணே இந்த வண்டிக்கு. ஓகேண்ணே. வண்டி நல்லா இருக்கும், ஏசி ஒர்க்கிங் கிடையாது, மற்றபடி ஓட்டுறதுக்கு புது வண்டி என்ன ஓட்டுற ஃபீல் இருக்கு இந்த வண்டி. ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிருவோமா? அடுத்த வண்டி போகலாம். ஆனால் நெக்ஸ்ட் எல்லாமே ஒரு 3 லோ பட்ஜெட் வண்டி பார்க்குறேண்ணே. ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஒரு ஸ்பார்க்கு, நெக்ஸ்ட் ஒரு ஐகானு, அப்புறம் ஒரு வேகனார் காட்டியிருப்பீங்க. ஆமாம். ஸ்பார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 ரூபாய்க்கு ஃபிக்ஸடாக கிடைக்கும். 11 மாடல் வண்டியில் டென்ட் ஸ்கிராச்சஸ்லாம் இருக்கும். கஸ்டமர் வண்டி தான், பார்க் அண்ட் சைல் விட்டுருக்காங்க. ஒரு 85 ரூபாய்க்கு கிடைக்கும். ஓகேண்ணே. இது ஐகான் டீசல் வண்டிண்ணே, 2009 மாடல், 3 ஓனர், எஃப்சி கரண்ட்ண்ணே. வண்டி சேம் ஃபியஸ்டா இன்ஜின், டிடிசி இன்ஜின் வரும். மைலேஜ் ஒரு 18 எதிர்பார்க்கலாம், 18 to 20 எதிர்பார்க்கலாம். ஃபிக்ஸடா ஒரு 85,000 ரூபாய்க்கு கிடைக்கும் வண்டி. ஃபிக்ஸடா 85. ஆமா, வண்டி நல்லா இருக்கும், ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும். கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான், வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓகேண்ணே. இது ஆனா இது அட்வான்ஸ் ஆயிருச்சுண்ணே, வண்டி முடிஞ்சு. ஓகே சூப்பர். அடுத்து என்னண்ணே? அல்ட்ராஸ் இங்கே நிற்கிற? ஆமாண்ணே, அல்ட்ராஸ்ண்ணே. திருச்சி நம்பர், ஒரே ஓனர் தான். 2020 மாடல்ண்ணே, ஒரு ஓனர், பெட்ரோல். 45,000 ஓடி இருக்குண்ணே. வண்டி ஜெனியூனா இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் பெயிண்டிங்லேயே இருக்கும். நல்ல ஒரு சேஃபஸ்ட் கார் இன் இந்தியானே சொல்லலாம். 2020 மாடல், ஒரு ஓனர், புஷ் பட்டன் ஸ்டார்ட், க்ரூஸ் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும். ஆல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்துடும். ஏபிஎஸ் பிரேக், இபிடி சிஸ்டம் எல்லாமே வந்துடும். மற்ற காரோட நம்மளோட கார் வித்தியாசமா இருக்கணும்னா இந்த கார் இருக்கலாம். கண்டிப்பா டிசைனிங் நல்லா இருக்கும், டிசைன் செம்மையா இருக்கும். திருச்சி நம்பர் இல்ல, லோக்கல் நம்பர். திருச்சி நம்பர், ஒரு ஓனர். கோட் பண்ற பிரைஸ் 550 கோட் பண்றோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். உள்ளே டாப் அண்ட் மாடல். ஃபைனான்ஸ் என்னென்ன பண்ணி கொடுப்பீங்க? ஃபைனான்ஸ் 5 ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ ஒரு 50,000 ரூபா இருந்துச்சு போதும், தாராளமா எடுத்துக்கிட்டுலாம். 5 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு. 50,000 ரூபா, 5,50,000 ரூபா கேட்குறோம். அதை ஏதோ அனுசரிச்சு கொடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் லோன் பண்ணா ட்ரை பண்ணலாம். ஓகேண்ணே. வண்டி நல்லா இருக்குண்ணே, ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா எடுத்துக்குவாங்க. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. முடிஞ்ச அளவுக்கு நல்ல வண்டிகளா எடுத்து வச்சிருக்கோம் இந்த வாட்டி. கண்டிப்பா நேர்ல விசிட் பண்ணுங்க. வண்டி எடுக்கிறோம் எடுக்கல அது அடுத்த பட்சம். நேர்ல வந்து பாருங்க, வண்டி எடுக்கணும்னு ஆசையோட இருப்பீங்க, ஒரு வண்டி எடுக்கலாம்னு ஃபியூச்சர் பிளான்ல இருப்பீங்க. கண்டிப்பா லோக்கல் கஸ்டமர் வந்து பாருங்க, பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கிட்ட வண்டி கிடைக்கலனா கூட வேற வெளியே எங்க இருந்தா எடுத்து தருவோம், சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். இதோட நிக்க போறது கிடையாது. சப்போஸ் நீங்க மெக்கானிக்க ரிலேட்டடா ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும், ப்ராப்ளம் இருந்தாலும், எனக்கு இந்த மாதிரி ஆள் தெரியல, எங்கேயா விட்டு இது பண்ணி கொடுங்கனாலும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். டிங்கரிங், பெயிண்டிங் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஒன்லி சேல்ஸோட நிக்க போறது கிடையாது. நம்ம எல்லாமே ஆர்டிஓ சம்பந்தப்பட்ட வேலை, எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏதா இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை நேரடியாக கேட்கலாம். ஆனா அந்த ஆலோசனை வந்து நேரடியா வந்து கேட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் போன்லயே பேசுவாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா நாங்க கிளியர் பண்ணி கொடுப்போம். ஆமா, சப்போஸ் வந்து ஆபீஸையும் விசிட் பண்ண மாதிரி இருக்கும், காரையும் பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு ஆலோசனை எடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எந்த கார் பெட்டரோ அந்த கார் நீங்க எடுத்து கொடுக்க முடியல. வெளியே எங்கேயா இருக்கு இந்த மாதிரி இவ்வளவு ரேட்டு கேக்குறாங்கன்னா எடுக்கலாமோ, அதுக்கும் ஒரு சஜஷன் கொடுப்போம். கண்டிப்பா எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. நிக்கிறதோட மட்டும் நம்ம இருக்க போறது கிடையாது. கண்டிப்பாண்ணே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. ஓகே.